கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளை அறியும் அறிவே விரும்புகிறேன். ஓசே 4ஆம் அதிகாரத்தில் நாம் 6ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிக்கின்ற பொழுது, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். இப்பிள்ளைகள் சங்காரமாய் போகிறார்கள், துன்பத்து ஆளாகிறார்கள். ஏன்னா கடவுளை அறிகின்ற அறிவு இல்லாத அப்படின்னாலே இப்பிள்ளைகள் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள் சொல்லுகிறார். 16 சொல்லுகின்ற பொழுது, நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், கடவுளை அறியும் அறியே விரும்புகிறேன், அறிவையே விரும்புகிறேன். இந்த உலகத்தில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 வாசிப்பது போல என்ன வார்த்தை சொல்லப்படுவது? எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதும் கடவுளை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பமாக இருக்கிறது. ஆக நம்மளால் மீட்கப்படுவது ஒரு நிலை என்று சொன்னால் 50% சொன்னால், அடுத்த 50% எதுனா கடவுளை அறிகின்ற அறிவில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா 11:2 வாசிப்பது போல அந்த அறிவை பரிசுத்த ஆவியானவர் கொடையாக கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு யோவான் 3:30 வாசிப்பது போல நாம் குறைய வேண்டும், நான் குறைய வேண்டும், எனக்குள் கிறிஸ்து வளர வேண்டும். இந்த அனுபவம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால் கடவுளை அறிகின்ற அறிவில் நாம் வளரக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.